ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெண்ணிலா சமையல். மீதமான சாதத்தில் தாளிச்ச சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து சால்ட்டு தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதமாக இருக்க சாதத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் இப்போ இந்த சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் நைட்டு மீதமாக இருந்துச்சுன்னா நைட்டே இந்த புளி கரைசல் மஞ்சள் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மார்னிங் செய்கிறப்போ நல்லாயிருக்கும். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் 10 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெண்ணிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.